திருச்சிற்றம்பலம். சனாதன தர்மத்தை பின்பற்றும் மக்களுக்கோர் வேண்டுகோள். அதாவது, வருடந்தோறும் நான் காசிக்கு சென்றுவிட்டு வருவது வழக்கம். வருடத்துக்கு ஒரு முறையாவது காசிக்கு சென்று வந்து பின் கன்னியாகுமரியில் நீராடுவது என்னுடைய வழக்கம். கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன் காசி சென்றுவிட்டு வரும் பொழுது, சரி இந்த ஆண்டு ராமேஸ்வரம் போகலாம் என்று ராமேஸ்வரம் போகிறேன். இடையில் இறைவன் நடத்திய லீலைகள் வேறு, அது வேண்டாம். அக்னி தீர்த்தத்தில் நீராடி கோயிலுக்குள் நுழைகிறேன். அங்கே எத்தனையோ ஆட்கள், அது அடியாட்களா இல்லை கோயில் நிர்வாகிகளா என்று கூட நமக்கு, கோயிலில் வேலை பார்ப்பவர்களா என்று கூட நமக்கு தெரியவில்லை. எவரும் அங்கே மனிதர்களாக இல்லை. அவர்கள் நில் என்றால் நிற்க வேண்டும், போ என்றால் போக வேண்டும். எந்த வழியாக போக வேண்டும் என்பதும் அவர்கள் தான் சொல்வார்கள். எந்த இடத்திலே நாம் உட்காரக்கூடாது, எங்கேயும் நாம் நிற்கக்கூடாது என்று பல வகையான சட்ட திட்டங்கள் அங்கே நடைமுறைப்படுத்தப்பட்டு இருக்கிறது. சரி, அவருடைய தரிசனத்தை முடிக்கலாம் அப்படி என்று வரிசையில் நின்று தரிசனத்துக்காக காத்திருக்கிறேன். தரிசனம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது காசியில் இருந்து கொண்டு வந்த தீர்த்தத்தை உள்ளே கொடுக்கலாம் என்று கொடுக்கும் பொழுது, அதற்கு 50 ரூபாய் கட்டணம் வேண்டும் என்றார்கள். நான் மறுத்தேன். அவர்கள் அதை அனுமதிக்கவில்லை. சரி, பரவாயில்லை என்று அங்கே அர்ச்சகர் பணிபுரியவர்களிடம் பிரசாதம் கேட்டேன். பக்கத்தில் நின்றிருந்த இன்னொருவர், சம்பந்தமே இல்லை, அவருடைய தோற்றமும் சரி, அவருடைய நடவடிக்கையும் சரி, அந்த சந்நிதிக்கு சற்றும் சம்பந்தமே இல்லாத ஒரு தோற்றம். அவர் திருநீரை கொடுக்கிறார். என்ன என்பது நமக்கு புரியவில்லை. அந்த அர்ச்சகரோட மனதிலோ சற்றும், முகத்திலோ சற்றும் சந்தோஷம் இல்லை. ஏதோ கடமைக்காக உள்ளே சென்று அர்ச்சனையை புரிந்து வெளியே வருகிறார், அவ்வளவுதான். ஒரு மனதில் நிறைவான ஒரு அர்ச்சனையை நாம் அங்கே காண முடியவில்லை. அப்படியானால் இந்த கோயிலுடைய நிர்வாகங்கள் எவ்வளவு சீர்கெட்ட நிலையில் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அர்ச்சனை முடித்து வெளியே வரும் பொழுது அந்த தீர்த்தத்தையும் வெளியே ஒரு லிங்கத்தின் மீது அபிஷேகத்தை முடித்துவிட்டு அங்கே உட்கார்ந்து இறைவனிடம் வேண்டிக் கொண்டேன். இறைவா, இப்பொழுது நடக்கும் இந்த ஆட்சி அவலங்கள் நீங்கி எப்பொழுது உன்னுடைய கோயில் நாங்கள் சுதந்திரமாக வந்து வழிபாடுகள் நடத்த முடிகிறதோ அப்பொழுதுதான் உன்னுடைய சன்னதிக்குள் வருவேன் என்று ஒரு வேண்டுதலை வைத்துவிட்டு கண்ணீர் சிந்திவிட்டு வந்தேன். நிம்மதியாக ராமேஸ்வரம் கோவிலில் வழிபட முடியவில்லை. இது என்னுடைய அனுபவம். இன்னும் வெளி மாநிலத்தவர்கள் எத்தனையோ மக்கள் வந்து தங்களுடைய குறைகளை இறைவனிடம் சமர்ப்பிக்க வந்திருப்பார்கள். அவர்கள் என்ன அவஸ்தைப்படுகிறார்கள் என்பது நமக்கு தெரியாது. இதை ஏன் இந்த சூழ்நிலையில் சொல்ல வருகிறேன் என்றால், இப்பொழுது தேர்தல் நேரம். நம்மை காக்க கடமைப்பட்ட அமைச்சர்களே நம்மளுடைய சனாதன தர்மத்தை
டெங்கு கொசு போல், மலேரியா கொசு போல் ஒழித்தே தீர வேண்டும் என்று பேசி நம்மளை ஏளனப்படுத்துகிறார்கள். நாமும் இதற்கு செவிசாரித்து ஆரவாரம் செய்து மகிழ்கிறோம். இது என்ன கொடுமை! நம்மளை காப்போம் என்று வாக்கு வாங்கி சென்றவர்கள் நம்மை அழிப்போம் என்று உறுதி பூண்டு செயலாற்றுகிறார்கள். இதற்கு நாம் யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. ஆரவாரம் செய்து மகிழ்ச்சியைத்தான் வெளிப்படுத்துகிறோமே ஒழிய யாரும் அதை குறை சொல்லி நான் காணவில்லை. இந்த நிலை மாற வேண்டும். நம்மளுடைய சனாதனம் தழைக்க வேண்டும். பிற மதத்தவர்கள் அவர்களுடைய மதத்தை எவ்வாறு வளர்க்கிறார்கள் என்பதை நாம் பார்த்து, நாம் வளர்க்காவிட்டாலும் அது அழிவதற்கு நாம் ஊன்றுகோலாக இருந்துவிடக்கூடாது. அதனால் இன்னும் நாம் பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. ஆனா காலங்களின் கருதி நம்மளுடைய மதம் காப்பாற்றப்பட வேண்டும். இந்த நாட்டின் விவசாயங்கள் காப்பாற்றப்பட வேண்டும். இதற்காக நாம் யாருக்கு வாக்களித்து நம்மை காப்பாற்றிக் கொள்ளப் போகிறோம் என்று சிந்தனை செய்து வாக்களியுங்கள். வாழ்க வளமுடன்.